அமோனியா கேஸ் கசிவால் மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். பெரியபாளையம் அமோனியா கேஸ் கசிவு சம்பவத்தில் மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கீதா ஜூவாங்கா என்ற பெண் தற்போது உயிரிழந்திருக்கிறார். ஒடிசாவைச் சேர்ந்த பெண் தொழிலாளி கீதா ஜூவாங்கா உயிரிழந்திருக்கிறார். அமோனியா கேஸ் கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்திருக்கிறது. உயிரிழந்த பெண்ணின் உடல் பாகங்கள் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல் பாகங்கள் சென்னை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், ஓவர் டு யூ. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில நேற்று திடீரென அதுல இருக்கக்கூடிய அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அதுல வேலை பார்த்து வந்த பல பணியாளர்களுக்கு பாதிப்படைந்தனர். உடனடியாக அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமாக 5 நபர்கள் உயிரிழந்ததாக ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேல்ஸ் மருத்துவமனையில இது பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அதுல மொத்தம் 3 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், அதே போன்று வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில ஒரு நபர் உயிரிழந்திருப்பதாகவும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஒரு நபரும், அதே போன்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில ஒரு நபரும் என இதுவரை மொத்தம் 6 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் இதுல தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிலர் வென்டிலேட்டர் உதவியுடனும் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 75க்கும் மேற்பட்டோர் இதுல பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அனைவருமே சிகிச்சை பெறுவதற்காக தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இந்த சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது அந்த இறந்த அந்த பெண்ணினோட உடலோட பாகங்களை சென்னை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் நேற்றே உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களோட பிரேத பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டதுல அந்த பெண்களோட உடல்கள்ல இருந்து நுரையீரல், அதே போன்று கண்களுடைய லென்ஸ், ரத்தம், சிறுகுடல், கல்லீரல் உள்ளிட்ட பல்வேறு பாகங்களை எடுத்து இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள சென்னை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவ தரப்புல இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே அந்த அமோனியா வாயு எப்படி பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள், என்னென்ன பாகங்கள் அதுல செயலிழந்திருக்கிறது உள்ளிட்டவை குறித்து தடயவியல் ஆய்வகத்திற்கு பின்னரே தெரிய வரும் எனவும் மருத்துவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பலர் இது தொடர்பாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில உடனடியாக அந்த அமோனியா வாயு அந்த கேஸை வெளியேற்றக்கூடிய பணியிலையும் தொடர்ச்சியாக காவல்துறை தரப்புல அந்த வெளியேற்றக்கூடிய அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அந்த அமோனியா கேஸை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வர இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து விசாரித்த போதுதான் பல்வேறு தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.